தனித்தனியா கோயிலுக்கென்று தனிச்சிறப்பு இருக்கா? நிச்சயமா சார். திருவண்ணாமலை ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மகா தீபத்தையும் நான் நேர்முக வர்ணனை பண்ற ஒரு பாக்கியம் சார். இந்த சில கோவில்கள்லாம் சார் நீங்க போனாவே நீங்க நல்லா இருப்பீங்க. ம். திருவண்ணாமலைய பத்தி ரொம்ப அழகா நம்முடைய தேவார பதிகம் சொல்லுது. "உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன், பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ, மண்ணார்ந்தன அருவி திரள் மழலை முழவதிரும், அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே." நீ கோயிலுக்கே வர வேணாம். உட்கார்ந்த இடத்துல அண்ணாமலையாரே நீ கை கூப்புனா, உன்னுடைய வினைகள் அருந்து போகும். நீங்க கேட்டீங்களா, ஜோதிடத்துல தலையெழுத்து விதிக்கப்பட்டதுதான், மாற்றவே முடியாதுன்னு சில பேர் சொல்றாங்களே அப்படின்னு. ஆன்மீக சொற்பொழிவாளரா நான் மாற்ற முடியும்னு சொல்ற கட்சி நானு. அதுக்கு உதாரணம் திருவண்ணாமலையில தான் நடந்தது. அருணகிரியாருக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை என்ன? கோபுர உச்சியிலிருந்து கீழ விழுந்து தற்கொலை பண்ணிட்டு இறந்து போகணும்ன்றது தான் அவருக்கு விதிக்கப்பட்டது. அருணகிரியாருக்கு விதிக்கப்பட்ட தலையெழுத்து என்னன்னா, தற்கொலை பண்ணிட்டு இறந்து போகணும். திருவண்ணாமலை கோபுர உச்சியிலிருந்து குதிக்க போனார். குதிக்கும்போது முருகான்னு சொல்லிட்டார். முருகன் வந்து ஏந்தி பிடிச்சான். இன்னைக்கு வரைக்கும் அருணகிரியார பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். மரணமில்லா பெருவாழ்வு அருணகிரியாரோடது. அவருக்கு விதிக்கப்பட்ட தலையெழுத்தை முருகப்பெருமான் மாற்றினார். அதனால தான் அவரே பாடுறார். "இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே." அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேன்னு பாடுறார் அருணகிரியார். பிரம்மன் எனக்கு ஒரு தலையெழுத்து எழுதுனா, அத முருகன் மாற்றி கொடுத்தான் அருணகிரியார் பாடுறார். அப்போ திருவண்ணாமலையா இருக்கட்டும், அதே முருகன் தான் திருச்செந்தூர்ல என்ன பிரச்சனையா இருந்தாலும் போயிரும் சார். திருச்செந்தூர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம் சார். அப்பர் சுவாமிகள் கோவில் கோவிலா போய் சிவபெருமான பாடுனவர். சிவபெருமான பாடும்போது ஒரு இடத்துல தன்னை மறந்து சொல்றார். இவனுக்கு எது பெருமை தெரியுமா? சிவபெருமானுடைய வீரத்தெல்லாம் சொல்றார். அவருடைய அட்ட வீரத்தலங்களை எல்லாம் பாடிட்டு சொல்றார். இவனுக்கு எது பெருமை தெரியுமா? "நம் செந்தில் மேய வள்ளி மணாளர்க்கு தாதைக்கான்." என்ன சொல்றன்னா, திருச்செந்தூர்ல இருக்கிறானே முருகன், அவனுக்கு அப்பா இவரு அப்படின்னு சொல்லி பாடுறார். ரொம்ப அற்புதமான தலம் திருச்செந்தூர். இந்த மாதிரி சார் திருச்செந்தூர், திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம், முக்கியமா இந்த மாதிரி கோவில்களுக்கு போகும்போது நிச்சயமா நீங்க எதுவுமே வேண்டலனாலும் வாழ்க்கையில ஒரு உயர்வு கிடைக்கும் அப்படின்றது நான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் சார். வீடு விற்கிறதுக்கு, வீடு வாங்குறதுக்கெல்லாம் சிறுவாபுரிக்கு போற எல்லாருக்கும் ஒரு பலன் கிடைக்குது சார் இன்னைக்கும். ம். வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஒருத்தர் பெங்களூர்ல இருந்து நான் சொற்பொழிவுக்கு போயிருந்தேன் சார். அங்க ஒடுக்கத்தூர் மகான் சுவாமிகள் மடத்துக்கு தைப்பூச சொற்பொழிவுக்கு போயிருக்கும்போது, எங்க ஊர்ல இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு சிறுவாபுரி. வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் சிறுவாபுரி போணும்னு நான் சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, 9 வாரமும் பெங்களூர்ல இருந்து வந்தாராம் சிறுவாபுரிக்கு. ம். வீடு வந்து விக்கவே இல்லையாம். அத வித்தா தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியுன்ற ஒரு சூழல்ல, இத வித்தா தான் வாழ்க்கைன்ற சிச்சுவேஷன்ல நான் வந்தேன் மேடம். கரெக்ட்டா 9வது வாரம் அவருடைய உறவினரே நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அட்வான்ஸ் குடுத்துட்டாரு அப்படின்னு. அப்ப இன்னைக்கும் கோவில்கள் வந்து நம்முடைய வேண்டுதல்களுக்கான ஒரு பலன்கள வந்து குடுத்துட்டு தான் சார் இருக்கு.